Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7QC டூல்ஸ் பார்ட் 6. பார்ட் 5 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்து கன்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். பார்ட் 5ல் பேரட்டோ டயக்ராமோட டெஃபினிஷன், example, purpose of Pareto diagram, when to use Pareto diagram oda procedure, benefits of Pareto diagram. இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன பார்ட்டில் Pareto diagram பற்றி டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பார்ட்டில் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். டெஃபினிஷன் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் இஸ் த சிஸ்டமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எஃபெக்ட், ரிசல்ட் அண்ட் அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ், காசஸ். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அதில் ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தோட காசஸ், அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்பிளே ஆகியிருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தோட காசஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறது தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். ஸோ அது பேர்லேயே இருக்குது, காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னு. The causes which are also known as possible causes and will be summarized under 4 main categories. They are man, machine, material and method. அதில் வர்ற காசஸ் எல்லாத்தையுமே மெயினாக 4 கேட்டகரியில் வந்து சம்மரைஸ் பண்ணுவாங்க. அது மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட். மேன்னா உங்களுக்கு தெரியும், மெஷின்னா உங்களுக்கு தெரியும், மெட்டீரியல்னால் பார்ட் ரிலேட்டட், மெத்தடில் பல மெத்தட் இருக்குது. ப்ரொடக்ஷன் மெத்தட், ப்ராசஸ், மேனுஃபேக்சரிங் மெத்தட் சொல்லலாம், பேக்கிங் மெத்தட், ஸ்டோரேஜ் மெத்தட், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தடு. அந்த எல்லா மெத்தடும் இந்த மெத்தடுங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். எந்த ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்லேயும் இந்த 4 கேட்டகரி மெயினாக இருக்கும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் சில சமயம் போடுவாங்க. அது என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட் போடுவாங்க, மிலு அப்படின்னு ஒன்று போடுவாங்க. சில காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமில் 6M கூட சொல்லுவாங்க. பட் மெயினாக இந்த 4 கேட்டகரி இருந்தாலே போதும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபிஷ்போன் டயக்ராம் ஆர் இசிகாவா டயக்ராம். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமுக்கு இன்னும் 2 பேர் இருக்குது. அது வந்து ஒன்று ஃபிஷ்போன் டயக்ராம், இன்னொன்று இசிகாவா டயக்ராம். இட் இஸ் டெவலப்டு பை ப்ரொஃபஸர் கௌரோ இசிகாவா ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ இன் 1940s. ஜப்பானில் கௌரோ இசிகாவா அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் வந்து இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வந்து டிசைன் பண்ணார். இந்த டயக்ராம் வந்து ஃபிஷ்போன், அதாவது மீனோட முள் மாதிரி இருக்கிறதுனால இதை ஃபிஷ்போன் டயக்ராம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை வந்து கௌரோ இசிகாவா அப்படிங்கிற ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சதுனால அவர் பேரை வச்சு இசிகாவா டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மொத்தம் 3 பேர் இருக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் ஆர் ஃபிஷ்போன் டயக்ராம் ஆர் இசிகாவா டயக்ராம். சில பேர் வந்து இதை காஸ் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ்னு கூட சொல்லுவாங்க. இது எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமோட டெஃபினிஷன். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணோன்னா ஒரு ஃபிஷ் போன் மாதிரியே இருக்குது, அதாவது மீனோட முள் மாதிரியே இருக்கிறதுனால இதை நம்ம ஃபிஷ்போன் டயக்ராம்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கௌரோ இசிகாவாங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால அவர் பேரை வச்சு இசிகாவா டயக்ராம்னு சொல்லலாம். பர்பஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமோட பர்பஸ், அதாவது அதோட தேவை என்னங்கிறத பார்த்துடலாம். டு டிஸ்கவர் த ரூட் காஸ் ஃபார் த ப்ராப்ளம் ஆர் டிஃபெக்ட். ஒரு ப்ராப்ளமோ இல்லை டிஃபெக்டோ வந்துருச்சுன்னா அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது தேவை நமக்கு. டு ஃபைண்ட் அவுட் அதர் பாசிபிள் காசஸ் ஃபார் த டிஃபெக்ட். இப்போ ஒரு டிஃபெக்ட்டுக்கோ இல்லை ப்ராப்ளத்துக்கோ ஒரு காசு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நிறைய காசஸ் இருக்கலாம். அந்த எல்லா காசையும் நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது எந்தெந்த காசுலாம் டிஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இல்லை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போது காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமை யூஸ் பண்ணலாம். டு அப்சர்வ் த காசஸ் இன் எ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம எல்லா பாசிபிள் காசஸையும்
அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக எல்லா காசும் வந்துடும், இல்லை தெரிஞ்சிடும், எதையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் சும்மா ஓரலாவோ இல்லை வேறு மெத்தட்லேயோ செக் பண்ணும்போது நமக்கு எல்லா காசும் தெரிய வராது. அதனாலேயே நமக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் தேவை. டு ப்ரிவெண்ட் த டிஃபெக்ட் பெர்மனெண்ட்லி, ஒரு டிஃபெக்டை வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் இல்லை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எல்லா காசையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆக்ஷன் எடுத்தால் தான் முடியும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு டிஃபெக்ட் வருது அப்படின்னா அந்த டைமில் ஒரு ரூட் காஸ் இருக்கலாம், அந்த ரூட் காஸுக்கு நம்ம ஆக்ஷன் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணியிருப்போம். பட் வேறு காசுனாலையும் அந்த டிஃபெக்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இல்லை மறந்துடுவோம். அதனால் ஒரு மாதம் கழிச்சியோ இல்லை ஒரு வாரம் கழிச்சியோ மறுபடியும் அதே டிஃபெக்ட் நமக்கு ரிப்பீட் ஆகும். அப்போ நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்னொரு ரூட் காஸ் தெரிய வரும். ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லா ரூட் காஸையும் கண்டுபிடிச்சி ஒரே டைமில் எல்லா ஆக்ஷனும் எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளமோ டிஃபெக்டோ பெர்மனெண்ட்டாக எலிமினேட் ஆகிடும், ஃப்யூச்சரில் வரவே வராது. அதுக்காகவும் நமக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் தேவை. டு கிளாஸிஃபை த காசஸ் இன்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், நம்ம ஓரலாக வந்து எல்லா காசையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த காசு எந்த கேட்டகரின்னு தெரியாது. அதனால் கேட்டகரி வைஸ் நம்ம போடுறதுக்கும், அதாவது மேன், மெஷின், மெத்தட், மெட்டீரியல்னு சொன்னோம்ல, அந்த 4 கேட்டகரியில் எல்லா காசையும் நம்ம சம் பண்ணிட்டோம்னா எந்த கேட்டகரி வீக் கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் கேட்டகரி வைஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் நமக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் தேவை. டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் வீக் கேட்டகரி, இப்போ மேலே சொன்ன மாதிரி எந்த கேட்டகரி வீக்காக இருக்குது, அதாவது மேன் வீக்காக இருக்கா, இல்லை மெஷின் வீக்காக இருக்கா, இல்லை மெட்டீரியல் வீக்காக இருக்கா, இல்லை மெத்தட் வீக்காக இருக்கா. வீக் அப்படின்னா ஒரே கேட்டகரியில் நிறைய ரூட் காஸ் வருது, இல்லை ஒரே கேட்டகரியில் இருந்து தான் நமக்கு ரூட் காஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எல்லா ப்ராப்ளத்துக்கும். இப்போ மேன் வீக்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மேன் பவர், அதாவது ஆப்ரேட்டருக்கு இன்ஸ்பெக்டருக்கு வந்து ட்ரைனிங் சரியாக கொடுக்கல, அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, அது கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதாவது கம்பெனியில் ட்ரைனிங் பண்ணுற அந்த மெத்தடு இல்லை ட்ரைனிங் பண்ணுற ப்ரொசீஜர் வீக்காக இருக்குது, அதனால் அந்த மேன்கிற கேட்டகரி ரொம்ப வீக்காக இருக்குது. மெஷின் கேட்டகரி வீக்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மெஷினில் வந்து போக்கே வந்து கம்மியாக இருக்குது, இல்லை போக்கே இல்லை மெஷின் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் மெஷின் கேட்டகரி வீக் ஆகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கேட்டகரி வீக்காக இருக்குன்னா இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன் சரி கிடையாது, இல்லை சாம்பிளிங் பிளான் கம்மியாக இருக்கும், சாம்பிளிங் பிளான் இன்எஃபெக்டிவாக இருக்கும், இல்லை சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷனே இருக்காது, இல்லை பார்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஸ்டோரேஜ் பண்ணுறது இன்எஃபெக்டிவாக இருக்கும். மெத்தட் வருது அப்படின்னா பேக்கிங் மெத்தட், ப்ராசஸிங் மெத்தட், இல்லை மேனுஃபேக்சரிங் மெத்தட், இந்த மாதிரி கம்பெனியில் மெத்தடுங்கிற கேட்டகரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால் கம்பெனியில் வந்து நிறைய சிஸ்டம் க்ரியேட் பண்ணி எல்லா மெத்தடையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அப்போ தான் இந்த மெத்தட் கேட்டகரி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்ம ஒவ்வொரு ரூட் காஸுக்கும் தனித்தனியாக ஆக்ஷன் எடுக்க தான் போகிறோம், இருந்தாலும் எந்த கேட்டகரியில் நிறைய ரூட் காஸ் வருது அந்த கேட்டகரியையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது எல்லாமே பர்பஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். வென் டு யூஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமை எப்போ யூஸ் பண்ணணும், இல்லை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம். when we want to find out actual root cause of the problem or defect, ஒரு ப்ராப்ளம் இல்லை டிஃபெக்டோட ஆக்சுவல் ரூட் காஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். when we want to observe other possible causes for the defect, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிஃபெக்ட்டுக்கு என்னென்ன பாசிபிள் காசஸ், அதாவது எல்லா பாசிபிள் காசஸையும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போதும் யூஸ் பண்ணலாம். when we want to prepare AD report for closing the in-house or customer complaints, இன்ஹவுஸ் கம்ப்ளைண்ட்டுக்கோ இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கோ ஒரு 8D ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமை மெயினாக யூஸ் பண்ணணும். 8Dனா 8 டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஃபியூச்சரில் வரப்போகுது, அதில் நம்ம டீட்டெயிலாக 8Dயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். when we want to close the problem or defect permanently, இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு டிஃபெக்டையோ இல்லை ப்ராப்ளத்தையோ பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணணும் இல்லை ப்ரிவெண்ட் பண்ணணுன்னாலும் அப்போது நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமை யூஸ் பண்ணணும். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் ப்ரொசீஜர். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. நம்மளால் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமில் எடுத்த உடனே எல்லா பாயிண்ட்ஸையும் போட முடியாது. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃபைன் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிஃபெக்ட், தட் இஸ் எஃபெக்ட். நமக்கு இப்போ ஒரு என்ன பிரச்சனை வந்திருக்கு இல்லை என்ன டிஃபெக்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கணும். அதாவது அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை அந்த டிஃபெக்டையோ டீட்டெயில்டாக டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும், அந்த எஃபெக்டை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ஓகே பாட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து என்ஜி பாட்டு. இதில் என்ன என்ஜி அப்படின்னா ஒரு ஹோல் மிஸ் ஆகிருக்கு, ஹோல் மிஸ்ஸிங் இன் புஷ்.
இந்த பார்ட்டோட பேர் புஷ்ஷுன்னு வச்சுக்கலாம். இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது ஓகே பார்ட்டு, ரைட் சைடில் இருக்கிறது என்ஜி பார்ட்டு, அதாவது ஒரு ஹோல் மிஸ் ஆகிருக்கு. இதுதான் டிஃபெக்ட்டு. இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆர்கனைஸ் ஏ டீம் டு கலெக்ட் ஆல் பாசிபிள் காசஸ் ஃபார் தட் டிஃபெக்ட். நம்ம தனியாக வந்து யோசித்தோம் அப்படின்னா நமக்கு சில பாயிண்ட்ஸ் தான் நமக்கு தெரிய வரும், இல்லை சில காசஸ் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுவே ஒரு டீம் அப்ரோச்சில் பண்ணும்போது நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து தெரிய வரும். ஏற்கனவே இந்த டீம் அப்ரோச்சை பற்றி நம்ம எஃப்எம்ஏல டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அது மாதிரி இந்த டிஃபெக்ட்டுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் தேவையோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவை கூப்பிட்டு வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன காசு இருக்குது, என்னென்ன காசு இருக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்கவுங்களோட பாயிண்ட்ஸை கேட்கணும். அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இஃப் ரெக்வயர்டு கோ டு கெம்பா டு வெரிஃபை த ஆக்சுவல் கண்டிஷன் அண்டு டேட்டா. சில சமயம் நமக்கு மீட்டிங் போகிறது மட்டும் பத்தாது, அந்த கெம்பா ஆக்சுவல் பிளேஸுக்கு போயிட்டு தேவையான டேட்டா இல்லை தேவையான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி ஸ்டடி பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் மெயினாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, டோன்ட் கிரிட்டிசைஸ் எனி ஒன் ஃபார் தேர் பாயிண்ட்ஸ் ஆர் காசஸ் டோல்டு. இதில் வந்து நம்ம ஒரு ஆப்ரேட்டரை கூப்பிட்ருக்கலாம் மீட்டிங்க்கு, இல்லை ஒரு லோயர் லெவல் பீப்புளை வந்து நம்ம கூப்பிட்ருக்கலாம். அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது நமக்கு சில சமயம் சில்லியாக கூட இருக்கலாம். பட் அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, அதர்வைஸ் வி கேனாட் கெட் ஃபர்தர் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தெம். அவங்க என்ன தான் 1-2 பாயிண்ட்ஸ் சில்லியாக சொன்னாலும் நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் சொல்கிறதுக்கும் இல்லை கரெக்டான ரூட் காசஸ் சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க இல்லை நெக்ஸ்ட் பாயிண்ட் அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதனால் நமக்கு தான் லாஸ். அதனால் இதை பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் லிஸ்ட் ஆல் காசஸ் ரிசீவ்டு பை த டீம். நம்ம டீம்கிட்ட இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்போம், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க பிரெயின் ஸ்டார்மிங். அதாவது நம்ம எல்லாருமே டீமாக உட்காந்து எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்கிறது வந்து பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிற வார்த்தையிலையும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹோல் மிஸ் ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாம். இதில் பிரெயின் ஸ்டார்மிங் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆப்ரேட்டர் நெக்லிஜென்ஸ். ஆப்ரேட்டர் நெக்லிஜென்ஸ் அப்படின்னா ஆப்ரேட்டரோட கவனக்குறைவு இல்லை அலட்சியம்னு சொல்லலாம். நியூ பஞ்சிங் மெத்தடு. எக்ஸிஸ்டிங் பஞ்சிங் மெத்தடை விட்டுட்டு வேறு பஞ்சிங் மெத்தடை ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நியூ கிளாம்பிங் மெத்தடு. கிளாம்பிங் மெத்தட் வந்து எக்ஸிஸ்டிங் மெத்தட்லேருந்து வேறு மெத்தடாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மிக்ஸ்அப் ஆஃப் செமி ஃபினிஷ்டு பார்ட். ஏதாவது பார்ட் வந்து செமி ஃபினிஷ்டு, அதாவது முழுசாக முடியாத பார்ட்டு மிக்ஸ்அப் ஆகிருக்கலாம், அது ஒரு பாயிண்ட்டு. பஞ்ச் புரோக்கன், இல்லை பஞ்ச் பண்ணும்போது மெஷினில் வந்து பஞ்ச் புரோக்கன் ஆகிருக்கலாம். ப்ரெஷர் ட்ராப். மெஷினில் வந்து ப்ராசஸ் நடக்கும்போது ப்ரெஷர் ட்ராப் ஆகிருக்கலாம். பார்ட் கிளாம்பிங் நாட் ஓகே. பார்ட்டை வந்து கிளாம்பிங் பண்ணது லூஸாக இருந்திருக்கலாம். அன்ட்ரெயின்ட் ஆப்ரேட்டர். இப்போ ஆப்ரேட்டருக்கு வந்து ட்ரைனிங்கே கிடையாது, புது ஆப்ரேட்டர். மிக்ஸ்அப் ஆஃப் என்ஜி பார்ட். இந்த பார்ட்டை ஏற்கனவே என்ஜின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், அந்த பார்ட்டு மிக்ஸ் ஆகிருக்கலாம். இந்த பிரெயின் ஸ்டார்மிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டது. பட் நிறைய பாயிண்ட்ஸ் வரலாம், 20 பாயிண்ட்ஸ் வரலாம், 30 பாயிண்ட்ஸ் வரலாம், ஏன் 50 பாயிண்ட்ஸ் கூட வரலாம். ஸோ நமக்கு என்ன பர்பஸ், நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம கேதர் பண்ணணும், கலெக்ட் பண்ணணும், அப்புறம் லிஸ்ட் பண்ணணும். எந்த ஒரு பாயிண்ட்டையும் இதனால் இருக்காது அப்படிங்கிறத ஒமிட் பண்ணவே கூடாது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்னால இதெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எதையுமே நம்ம ஒதுக்கக்கூடாது. எல்லா பாயிண்ட்டையுமே லிஸ்ட் அவுட் பண்ணணும். எல்லா பாயிண்ட்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதனால் எதையுமே அசம்ஷன்லேயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ சொல்லவே கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்னா, சம்மரைஸ் த காசஸ் இன்டூ கேட்டகரி வைஸ் இன் ஃபிஷ்போன் டயக்ராம். இப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபிஷ்போன் டயக்ராமில் கேட்டகரி வைஸ் அந்த காசு எல்லாத்தையுமே நம்ம சம்மரைஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஃபெக்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே காசஸ். கேட்டகரி வைஸ் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு அன்ட்ரெயின்ட் ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டர் நெக்லிஜென்ஸ், இது ரெண்டுமே மேனில் வந்துடுது. அடுத்து பஞ்ச் புரோக்கன், ப்ரெஷர் ட்ராப், பார்ட் கிளாம்பிங் நாட் ஓகே, இந்த 3 பாயிண்ட்டும் மெஷின் கேட்டகரியில் வந்துடுது. நியூ பஞ்சிங் மெத்தட், நியூ கிளாம்பிங் மெத்தட்.
ஸோ இது மெத்தடில் இருக்கிறதுனால மெத்தட் கேட்டகரியில் வந்துடுது. ஃபைனலாக மிக்ஸ்அப் ஆஃப் செமி ஃபினிஷ்டு பார்ட், மிக்ஸ்அப் ஆஃப் என்ஜி பார்ட். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்ட்டு, அதாவது பார்ட் வந்து மிக்ஸ்அப் ஆகிருக்கு. அதனால் இது மெட்டீரியல் கேட்டகரியில் வந்துடுது. இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணணும். நிறைய காசஸ் கூட இருக்கலாம். இது எக்ஸாம்பிளுக்காக சில காசஸ் மட்டும் உங்களுக்கு போட்டிருக்கு. இது மாதிரி தான் நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமை அப்டேட் பண்ணணும். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமை இதோட அப்டேட் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த டயக்ராம்னால ஒரு யூஸும் கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு காசையும் வேலிடேட் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லா காசையுமே வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் தான் இது சிக்னிஃபிகண்ட் இல்லை இன்சிக்னிஃபிகண்ட், அதாவது இது காரணமாக இருக்கலாம் இல்லை காரணம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமில் வெறும் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் மட்டும் போடக்கூடாது. முதல்ல பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும், அடுத்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் போடணும், அதுக்கடுத்து அதை வேலிடேட் பண்ணணும். இந்த மூணும் சேர்ந்தது தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். அடுத்து வேலிடேஷனை பார்த்துடலாம். இது ஒரு வேலிடேஷன் டேபிள். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். இதில் எல்லா பாசிபிள் காசஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லிஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது லெஃப்ட் சைடில் கேட்டகரி இருக்குது, அந்த கேட்டகரிக்கு அகைன்ஸ்டாக என்னென்ன பாசிபிள் காசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொன்றா வேலிடேட் பண்ண போகிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ரொடக்ஷன் லைனில் இல்லை உங்கள் கம்பெனியில் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் அப்டேட் பண்ணணும். இதில் நம்ம எக்ஸாம்பிள் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்ட்ரெயின்ட் ஆப்ரேட்டர் என்ன வேலிடேட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்கில் மேட்ரிக்ஸ் அண்ட் ட்ரைனிங் ரெக்கார்டு வெரிஃபைடு அண்ட் ஃபவுண்ட் ட்ரெயின்ட் ஆப்ரேட்டர் ஒன்லி யூஸ்டு. அந்த பர்டிகுலர் பீரியடில் இல்லை அந்த பர்டிகுலர் ஷிஃப்ட்டில் வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அவரோட ட்ரைனிங் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் வந்து ஏற்கனவே ட்ரெயின்டு ஆப்ரேட்டர் தான், அதே மாதிரி அவர் ஸ்கில்டு ஆப்ரேட்டர் தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால் அது வந்து நான் சிக்னிஃபிகண்ட். நான் சிக்னிஃபிகண்ட்னா இதனால் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். சிக்னிஃபிகண்ட்னா அது காரணமாக இருக்கலாம், இல்லை அதனாலேயே வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஆப்ரேட்டர் நெக்லிஜென்ஸ். கிளியர் ஒர்க் இன் செக்ஷன் ப்ரொவைடட் ஸோ நாட் பாசிபிள் ஃபார் ஆப்ரேட்டர் நெக்லிஜென்ஸ். ஒர்க் இன் செக்ஷன் வந்து ஸ்டேஷனில் கிளியராக இருக்குது, அதனால் ஆப்ரேட்டர் வந்து அலட்சியமாக இருக்கவோ இல்லை அவர் கவனக்குறைவாக இருக்கவோ வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுவும் நான் சிக்னிஃபிகண்ட். மூணாவது பாயிண்ட்டு பஞ்ச் புரோக்கன். மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு வெரிஃபைட் அண்ட் நோ எவிடன்ஸ் ஃபார் பஞ்ச் புரோக்கன். இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல மெஷினுக்கு, அந்த டேட்டில் அந்த ஷிஃப்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு போய் பார்க்கும்போது இல்லை சில சமயம் ப்ரொடக்ஷன் ரெக்கார்ட்லேயும் எழுதுவாங்க. அந்த மாதிரி எல்லா ரெக்கார்டையும் வெரிஃபை பண்ணும்போது பஞ்ச் புரோக்கன் ஆனதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, அதாவது மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணவே இல்லை. அதனால் இந்த பாயிண்ட்டும் நான் சிக்னிஃபிகண்ட். அடுத்த பாயிண்ட்டு ப்ரெஷர் ட்ராப். ப்ரொடக்ஷன் ரெக்கார்டு வெரிஃபைட் அண்ட் ஃபவுண்ட் ஓகே. ஸ்பெசிஃபிகேஷன் 4 to 6 பார், ஆக்சுவல் 5 பார். இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டேட்டா வெரிஃபை பண்ணும்போது ப்ரெஷராக இருக்கலாம், டெம்பரேச்சராக இருக்கலாம், ஏதாவது ஒரு டேட்டா வெரிஃபை பண்ணும்போது அது ஸ்பெசிஃபிகேஷன் ஆக்சுவல் இருந்தது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கேஸில் வந்து ப்ரெஷர் வந்து 4 to 6 பார் ஸ்பெசிஃபிகேஷன், ஆக்சுவல் வந்து 5 பார் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ரெக்கார்டை வெரிஃபை பண்ணி எடுக்கிறோம். இந்த பாயிண்ட்டும் நான் சிக்னிஃபிகண்ட். அடுத்த பாயிண்ட்டு பார்ட் கிளாம்பிங் நாட் ஓகே. அதை வெரிஃபை பண்ணி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா ஃபிக்சர் கண்டிஷன் செக்டு அண்டு நோ லூஸ்னஸ் அப்சர்வ்டு. இப்போ ஃபிக்சர் கண்டிஷனை மெஷினில் போய் செக் பண்ணுறோம், அதே மாதிரி அந்த ஷிஃப்ட்டில் வந்து என்ன நடந்திருக்குங்கிறத ப்ரொடக்ஷன் ரெக்கார்டை வெரிஃபை பண்ணோம். எதுலேயுமே இந்த மாதிரி ஃபிக்சர் லூஸ் ஆனதுக்கோ ஃபிக்சரை கரெக்ட் பண்ணதுக்கோ எந்த ரெக்கார்டும் இல்லை. நம்ம போய் செக் பண்ணும்போது ஃபிக்சர் லூஸாக இல்லை, அதனால இந்த பாயிண்ட்டும் நான் சிக்னிஃபிகண்ட். நியூ பஞ்சிங் மெத்தடு. புதுசாக ஏதாவது பஞ்சிங் மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை புது மெஷின் வந்திருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் வந்து நடக்கலை. ஆப்ரேட்டரை வெரிஃபை பண்ணுறோம், இல்லை லைனில் போய் பார்க்குறோம், கெம்பாவில் போய் பார்க்குறோம், புது மெத்தட் எதுவும் கிடையாது, ஓல்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த பாயிண்ட்டும் நான் சிக்னிஃபிகண்ட். அடுத்த பாயிண்ட்டு நியூ கிளாம்பிங் மெத்தட். மேலே சொன்ன பாயிண்ட் மாதிரியே கெம்பாவுக்கு போய் வெரிஃபை பண்ணுறோம், அதே மாதிரி ஆப்ரேட்டர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணுறோம். புது கிளாம்பிங் மெத்தடுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டும் நான் சிக்னிஃபிகண்ட். அடுத்த பாயிண்ட்டு மிக்ஸ்அப் ஆஃப் செமி ஃபினிஷ்டு பார்ட். பஞ்சிங் ப்ராசஸ் வெரிஃபைடு அண்ட் பாசிபிள் ஃபார் மிக்ஸ்அப் ஆஃப் செமி ஃபினிஷ்டு பார்ட். இப்போ பஞ்சிங் ப்ராசஸை வெரிஃபை பண்ணுறோம். அந்த ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு ஹோலாக என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டை வந்து பஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோலாக பண்ணும்போது கடைசி ஹோல் வந்து பண்ண வேண்டிய இடத்துல ஒரு பார்ட் வந்து எப்படியோ மிக்ஸ்அப் ஆக சான்ஸ் இருக்குது. அது வந்து சிக்னிஃபிகண்ட். அதனால் இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த பார்ட் வந்து சப்போஸ் இன்னோஸில் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் வந்திருக்கலாம், இல்லை கஸ்டமருக்கே கூட போயிருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூட் காஸாக இருக்கலாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். இருந்தாலும் நமக்கு ஃபர்தர் பாயிண்ட்ஸையும் நம்ம வேலிடேட் பண்ணணும். அடுத்த பாயிண்ட்டு மிக்ஸ்அப் ஆஃப் என்ஜி பார்ட். ஏதாவது ரிஜெக்ட் பண்ண பார்ட்டு மிக்ஸ்அப் ஆகிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறோம்.
நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணதில் இல்லை வெரிஃபை பண்ணதில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா என்ஜி பார்ட்டை வந்து தனியாக வைக்கிறதுக்கு ஒரு ரெட் கலர் பின் இருக்குது. அதாவது செப்பரேட் ரெட் பின் இஸ் யூஸ்டு டு கீப் த என்ஜி பார்ட். செப்பரேட்டாக ரெட் பின்னை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ஜி பார்ட் மிக்ஸ்அப் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. சப்போஸ் என்ஜி பார்ட்டை மெஷின் பெட் மேலேயே வச்சுட்டாங்க அப்படின்னா என்ஜி பார்ட்டும் ஓகே பார்ட்டும் மிக்ஸ்அப் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்கு, தனியாக ஒரு ரெட் பின் கொடுத்து அதில் வந்து என்ஜி பார்ட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிளியராக ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ஜி பார்ட் மிக்ஸ்அப் ஆக சான்ஸ் கிடையாது. இந்த பாயிண்ட்டும் நான் சிக்னிஃபிகண்ட். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காசு தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்அப் ஆஃப் செமி ஃபினிஷ்டு பார்ட். கண்டினியூஸாக பஞ்சிங் நடக்கும்போது கடைசி பஞ்சு மட்டும் மிஸ் ஆகிருக்கு ஒரு பார்ட்டில். அந்த பார்ட் வந்து மிக்ஸ்அப் ஆகி நம்ம ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் வந்திருக்கலாம், இல்லை கஸ்டமருக்கு போயிருக்கலாம். இப்படி தான் காசை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த காசுக்கு அப்புறம் ஒய்ஒய் அனாலிசிஸ் மூலமாக ரூட் காஸ் கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணணும். அதே மாதிரி டிடெக்ட் பண்ணணும், கஸ்டமருக்கு போகாமல் இல்லை இன்னோஸில் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகாமல் தடுக்கணும். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் இல்லை காஸ் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ் அப்படின்னா பிரைன் ஸ்டார்மிங், டயக்ராம் அண்டு வேலிடேஷன், இந்த மூணு சேர்ந்தது தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். அதனால் எதையும் தனியாக பிரிக்காதீங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னா வெறும் டயக்ராம் மட்டும் கிடையாது. அந்த டயக்ராம் மட்டும் வச்சுருந்தோம்னா நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ டயக்ராம் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த காசு எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி பாசிபிள் காசஸ்லேருந்து ஆக்சுவல் காசை கண்டுபிடிக்கணும். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் ப்ரொசீஜரை இப்போ மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிஃபைன் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிஃபெக்ட். முதல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை இல்லை டிஃபெக்டை வந்து கிளியராக டிஃபைன் பண்ணிக்கணும். அடுத்து ஆர்கனைஸ் த டீம் டு கலெக்ட் த பாசிபிள் காசஸ் ஃபார் தட் டிஃபெக்ட். அந்த டிஃபெக்ட்டுக்கு நமக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் ரெப்ரஸன்டேட்டிவ் தேவையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அந்த டிஃபெக்ட்டுக்கு என்னென்ன பாசிபிள் காசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி வச்சுக்கணும். இஃப் ரெக்வயர்டு கோ டு கெம்பா டு வெரிஃபை த ஆக்சுவல் கண்டிஷன் அண்டு டேட்டா. தேவைப்பட்டால் நம்ம டீமோட கெம்பாவுக்கு போயிட்டு ஆக்சுவல் கண்டிஷனையும் டேட்டாவையும் வெரிஃபை பண்ணணும். அப்படி பண்ணும்போது டோன்ட் கிரிட்டிசைஸ் எனி ஒன் ஃபார் தேர் பாயிண்ட்ஸ் ஆர் காசஸ் டோல்டு. யாரையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். லிஸ்ட் ஆல் காசஸ் ரிசீவ்டு பை த டீம். டீம் கிட்டேருந்து ரிசீவ் பண்ண எல்லா காசையும் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், அதாவது பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி வச்சுக்கணும். சம்மரைஸ் த காசஸ் இன்டூ கேட்டகரி வைஸ் இன் ஃபிஷ்போன் டயக்ராம். கலெக்ட் பண்ண பாயிண்ட் எல்லாத்தையும் ஃபிஷ்போன் டயக்ராமில் கேட்டகரி வைஸ் சம்மரைஸ் பண்ணணும். வேலிடேட் த ஈச் பாசிபிள் காசஸ் டு ஃபைண்ட் அவுட் சிக்னிஃபிகண்ட் காசஸ். ஒவ்வொரு பாசிபிள் காசையும் தனித்தனியாக வேலிடேட் பண்ணி ஆக்சுவல் காசை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் காசுக்கு ஒய்ஒய் அனாலிசிஸ் மூலமாக ரூட் காசை கண்டுபிடிக்கணும். ரூட் காசை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்து அந்த ப்ராப்ளத்தையோ இல்லை டிஃபெக்டையோ நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமோட ப்ரொசீஜர். பெனிஃபிட்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய பெனிஃபிட்ஸை பார்த்துட்டோம், இருந்தாலும் இதில் சம்மரைஸ் பண்ணிடலாம். பிரேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் டவுன் இன்டு பைட் சைஸ் பீசஸ் டு ஃபைண்ட் ரூட் காஸ். ஃபிஷ்போன் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்டுக்கு எத்தனை காசு இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் ஆக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். இட் என்கரேஜஸ் டீம் ஒர்க், பார்ட்டிசிபேஷன் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை தனியாக சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது சில ரூட் காஸ் தான் நமக்கு தெரியும், அதனால் சில ரூட் காஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இதுவே ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது அந்த டீம் ஒர்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும், டீமோட பார்ட்டிசிபேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த ப்ராப்ளத்தை பெர்மனெண்ட்டாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா எல்லா ரூட் காஸையுமே நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். இட் கிவ்ஸ் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் அபவுட் த காசஸ் காசிங் த ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃபெக்ட். நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் சில சமயம் சில ரூட் காஸ் நமக்கு தெரியாமையே போயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பண்ணும்போது நமக்கு தெரியாத சில ரூட் காஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ இது மூலமாக நமக்கு நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். அந்த நாலேஜ் வச்சு நம்ம ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கும்போது இல்லை ட்ரைனிங் கொடுக்கும்போது ஃப்யூச்சரில் அந்த ப்ராப்ளத்தையே நம்ம ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிடலாம். ஐடென்டிஃபை த பாசிபிள் காசஸ் ஃபார் த டிஃபெக்ட்ஸ். இந்த பாயிண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். எல்லா பாசிபிள் காசஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் வில் இன்க்ரீஸ் ப்ராசஸ் நாலேஜ். இப்போ நிறைய ரூட் காஸை கண்டுபிடிச்சி நிறைய பாசிபிள் காசஸ் கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுக்கும்போது நமக்கு ப்ராசஸ் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். டயக்ராம் வில் டெமான்ஸ்ட்ரேட் த நாலேஜ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டீம். ஒரு டீம் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க போடுற காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமில் நிறைய பாசிபிள் காசஸ் போடுவாங்க. அந்த டயக்ராமை பார்த்தே நம்ம சொல்லிடலாம் இந்த டீமுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த டீமுக்கு நாலேஜ் இருக்குது,
இல்லை இந்த டீமுக்கு வந்து நாலேஜ் கம்மியாக இருக்குங்கிறத நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வச்சே சொல்லிடலாம். இட் இஸ் எ கைடு ஃபார் டேட்டா கலெக்ஷன். சம்டைம்ஸு இதை ஒரு கைடாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம எல்லாருக்கும் ஒரு கைடாகவும் யூஸ் ஆகும். அதாவது ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ரூட் காஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கைடாகவும் யூஸ் ஆகும். இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். இப்போ உங்களுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் பற்றி டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7QC டூல்ஸ் பார்ட் 6 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.